ஓம் புள்ள ஹிந்தி படிக்கலாம், ஓம் புள்ள பிரெஞ்சு படிக்கலாம், ஓம் புள்ள எல்லா மொழியும் கற்றுக்கலாம். காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தர் நீங்க எப்படி கொண்டாடினா மொழிப்பட்டிருக்கு நாங்க எப்படி நம்ப முடியும்? ரூபா கொடுத்தா 29 காசு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க, யூபிக்கு அள்ளி கொடுக்குறாங்க, மகாராஷ்டிராக்கு அள்ளி கொடுக்குறாங்க, கதை என்ன? அப்ப நவோதயா பள்ளிகள் வந்துட்டா ஏழை மாணவர்கள் எல்லாம் ஃபீஸ். இப்ப நீங்க போய் செந்தாமரை சன்சென்ஸ்கோ ஸ்கூலுக்கு கேட்கணும்னா வெறும் 2000 கொடுத்து சேர்த்துப்பாங்களா? எம்மங்கன்னு பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு இருக்கக்கூடிய 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மும்மொழி கொள்கை போகக்கூடாது. வெளிநாட்டு அதிபர்களுக்கு அந்த நாட்டு மொழியில மொழிபெயர்த்து மோடிஜி அவர் பிரசன்ட் பண்றாரு திருக்குறள். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? உன்னோட கல்வித்துறை அமைச்சர் புள்ளையே பிரெஞ்சு படிச்சுட்டு போவான், உன் பேரன் பேத்தி எல்லாம் ஹிந்தி படிப்பான். பையன் பேர் எவனா தமிழ்ல பேர் வச்சுக்க, உதயன்றது தமிழா? திராவிடன் மாடல் சொல்லி அது தமிழா? அதுலயே உனக்கு தமிழ் வைக்க துப்பு இல்ல. நீங்க தமிழை பத்தி பேச நீதிமன்றம் இன்றைக்கு திமுக நறுக்கு 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 என்று கொட்டி இருக்கிறது. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ திடீர்னு கோர்ட் திமுக கொட்டு மேலே கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் கொட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மேல்முறையீடுலாம் போனாங்க. இப்போ என்ன நவோதயா ஸ்கூலுமே தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே சார், ஓப்பன் பண்ணுவாங்களா அவங்க? இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நவோதயா ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கணும்னா எப்போ பண்ணியிருக்கணும்னா காங்கிரஸோட அவங்க தேனியில் இருந்தாங்க பாருங்க 10 வருஷம், அப்போயே பண்ணியிருக்கணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயா ஸ்கூலுன்றது பிஜேபியோட ஸ்கூல்ஸ் கிடையாது, அது காங்கிரஸுடைய ஸ்கூலுடைய திட்டங்கள் தான். அது நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சா அதில் என்னென்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு ரொம்பவும் பின்தங்கிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்ற உணவு, இருக்க இடம், உறைவிடம் எல்லாமே கொடுத்து இன்டர்நேஷ்னல் லெவல் கல்வியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அவங்களுக்கு எப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கொடுப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக பல பள்ளிக்கூடங்கள் படிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ குஜராத்தில் இருக்கவங்க இங்கே தமிழ் மொழி கற்றுப்பாங்க. நம்ம ஆட்கள் இங்கேருந்து போய் குஜராத்தி கற்றுக்கினா கற்றுக்கலாம், அந்த மும்மொழியில் எது கற்றுக்கணுமோ கற்றுக்கலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஏற்றுக்கல, கலைஞர் அவர் ஏற்றுக்கல. அதையே இவங்களும் ஃபாலோ பண்ணோன்னா ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் டிஸ்மிஸ் ஆகுது. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனால் அது ரொம்ப நாளாக ஓடி இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு கொடுக்கல, ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மத்திய அரசு எந்த திட்டம் கொடுத்தாலும் அது திணிப்பாக பார்க்காதீங்க, மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தை வாய்ப்பாக பாருங்கள். நல்ல அருமையான வேர்டு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எதனா திட்டு கொண்டு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திணிப்பு திணிப்பு திணிப்பு, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு அந்த மாதிரி பார்க்காதீங்க, வாய்ப்பாக பாருங்கள். தமிழ்நாடு இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தில் தான் இருக்கிறதா இல்லை தனிச்சு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதி கேட்குறாரு. கூட்டாட்சி தத்துவத்தினுடைய பலன் என்ன? மத்திய அரசுக்கான அதிகாரத்தை மத்திய அரசு பயன்படுத்தலாம், மாநில அதிகாரத்தை மாநில அரசு பயன்படுத்தலாம். இதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவம். அப்போ என்ன கேட்குறாங்க? நீங்கள் எதுக்கத்தாலும் தமிழ்நாடு என் தமிழ்நாடு, எங்கள் மொழி, என் தமிழ்நாடு, என் மண், என் தமிழ்நாடு, என் மொழி, இந்த மாதிரி சொல்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கன்றாங்க. இது இந்தியாவில் ஒரு அங்கம் தமிழ்நாடுன்றது. மத்திய அரசு எப்படி 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்கிறதோ, மத்திய அரசுக்கு 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்தில் தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாடுக்கென்று தனிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வருதா? இன்றைக்கி இது புதிய வேளாண்மை திட்ட சட்டம் நம்ம வாபஸ் வாங்கிட்டோம். அது தமிழ்நாடுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்களா? என்ஆர்சி, என்பிஎஸ்சி அமெண்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு மட்டும் வந்துச்சா? உஜ்வாலா தமிழ்நாடுக்கு மட்டுமா? இது என்ன கூத்து? கரீப் கல்யாண யோஜனா தமிழ்நாடுக்கு மட்டுமா? இன்றைக்கி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேர் மாற்றிட்டாங்க, இப்போ அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? ஒட்டுமொட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணி மேம்படுத்தணும், எந்த மாநிலத்தில் கல்வி கம்மியாக இருக்குது, எந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது, எந்த மாநிலத்தில் விவசாயம் இல்லை, எந்த மாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோடைய ப்ராஜெக்டே நடக்காமல் இருக்குது, எந்த மாநிலம் முன்னேறாகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தாங்க நிதி ஆயோகோட வேலை. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் 2 ரூபா 1 ரூபா கொடுத்தா 29 காசு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க, யூபிக்கு அள்ளி கொடுக்குறாங்க, மகாராஷ்டிராவுக்கு அள்ளி கொடுக்குறாங்கன்னு கதாயுங்க. நமக்கு என்ன 29 காசோ அதோட 1 பைசா 2 பைசா முன்ன பின்ன தான் மகாராஷ்டிராவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா முன்னேறிய மாநிலங்கள். இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. நமஸ்தேன்னு சொல்லுகிற திரிபுரா, மேகாலயா, அசாம், மணிப்பூர்னு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் கண்டுக்கவே இல்லை. அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இன்றைக்கி ரயில் பாதைகள் யார் போடுறா? அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இன்றைக்கு ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம்! இன்றைக்கி எல்லா வடகிழக்கு மாநிலம் இந்தியாவோட கனெக்ட் ஆகலாங்க. காங்கிரஸ் இங்கே 70 காலம், நான் ஆண்டா 50 60 காலம் ஆண்டான்னு சொன்னாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு காஷ்மீரில் உலகத்திலே உயரமான பாலத்தை போட்டிருக்கோம்.
இன்றைக்கி மும்பையும் நவியும் இழுக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் மேலே பாலம் போட்டிருக்கோம், அட்டல் பிரிட்ஜு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அது தனி இது. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என் மண் என் மொழி அப்படின்ற கட்டமைப்புலேருந்து வெளியில் வந்துட்டு உங்கள் வரட்டு பிடிவாதத்தால் ஏழை மாணவர்கள் படிப்பதை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். மத்திய அரசினுடைய இணக்கமாக போங்க, மத்திய அரசு சொல்ல திட்டங்களை ஏற்றுக்கங்க, படிங்க. அதை வந்து தமிழக அரசு காங்கிரஸ் பீரியடில் ஏன் செய்யலைன்னா, இன்றைக்கு இருமொழி கொள்கையை வந்து பிடிச்சிக்கிட்டு ஏன் வந்து டிஎம்கே தொங்குதுன்னா, மும்மொழி கொள்கை வந்து அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள் போனி ஆகாது. இன்றைக்கி முதலமைச்சருடைய பொண்ணு சன்ஷைன்ஸ் வேலைச்சேரில் வச்சுருக்காங்க, துரைமுருகன் வச்சுருக்காரு. இன்றைக்கி கல்வி தந்தைகளாக இருக்கவங்களாம் யார்? ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், முதலமைச்சருடைய பொண்ணு செந்தாமரை, நம்ம துரைமுருகன், பொன்முடி, இவர் திண்டுக்கல் பெரியசாமி. நீங்கள் கல்வி தந்தையாக நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்கெல்லாம் பயங்கரமாக எம்பிஎல் படித்து எம்டிஏ படித்து பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தவங்களா? கிடைக்கிற பணத்தை காலேஜ் ஸ்கூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்கா? மறுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 எம்எல்ஏக்களில் 50% எம்எல்ஏக்கு மெடிக்கல் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கா இல்லையா? அதே அந்த 50% பேருக்கு சில பேருக்கு மது ஆலைகள் இருக்குது. அதே அந்த 50% பேருக்கு எல்லாருக்கும் சிபிஎஸ்இ சிலபஸ் போட்ட பள்ளிகள் இருக்குது. அப்போ நவோதயா பள்ளிகள் வந்துட்டால் ஏழை மாணவர்கள்லாம் ஃபீஸு. இப்போ நீங்கள் போய் செந்தாமரை சன்சைன்ஸ் ஸ்கூலில் கேட்கணுன்னா வெறும் 2000 கொடுத்து சேர்த்துப்பாங்களா? மினிமம் கட்டணும்னா டொனேஷன் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும், மும்மொழி கொள்கையை கற்றுக்கணும். நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் என்ன சொன்னார், அன்பில் மகேஷ் பையாமல் என்ன சொன்னார், என் மகன் பிரெஞ்சு படிக்கிறாங்க, என் மகன் பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மும்மொழி கொள்கை போகக்கூடாது. ஓம் புள்ள ஹிந்தி படிக்கலாம், ஓம் புள்ள பிரெஞ்சு படிக்கலாம், ஓம் புள்ள எல்லா மொழியும் கற்றுக்கலாம், பணம் உள்ள பிள்ளைங்களாம் ஹிந்தி படிச்சுக்கலாம். பணம் இல்லாத அரசு மாணவர்களுக்கு ஒரு கொள்கை ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு வரப்போகுது? என்ன வரப்போகுது? அப்போ இந்த கொள்கைகளை நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க? சம்ஸ்கிருத நிதியை வந்து இன்றைக்கி வந்து பிஎம்சி பள்ளி நீங்கள் இணைச்சிட்டா நிதின்னு சொல்லிட்டோம். நீங்கள் ஏற்கனவே ஒரு நிதி கொடுத்தோம், இந்த நிதி வேணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி முதல்ல இணையிறீங்க, இப்போ இணைய மாட்டேன்றீங்க. இப்போயும் அவர் என்ன சொல்கிறார் தர்மேந்திர பிரதான், சம்ஸ்கிருத அபியான் திட்டத்திற்கு, சம்ஸ்கிருத மாசத்தில் அபியான் திட்டத்திற்கு கீழே வரக்கூடியது 2500 ரூபா பணத்தை நீங்கள் கோர்ட் ஆர்டர் சொல்லுது, நம்ம சொல்லலை, கோர்ட் ஆர்டர் சொன்ன மாதிரி சைனிக் பள்ளிகளும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளையும் நீங்கள் திறங்க. நாங்கள் சொல்லி தான் நீங்கள் திறக்கல, இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு. நீங்கள் ஆனால் கோர்ட்டு தான் நம்ப மாட்டீங்களா? கோர்ட்டுக்கு ஒன்றே மேல்முறையீடு. இப்போ சொல்கிறது உச்சநீதிமன்றம். இப்போ எங்கே போவாங்க? சுப்ரீம் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு போவாங்களா? நாங்கள் வந்து என் பணத்தை எடுத்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போய் நாங்கள் வாதாட போகிறோம். இருமொழி கொள்கை எங்களுக்கு வந்து எங்களுடைய கோட்பாடு, எங்கள் திராவிடன் மாடல் வந்து இருமொழி கொள்கை தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் மும்மொழி கொள்கை இப்போ பேஸ்டாக இருக்கக்கூடிய ஜவஹர் நவோதயா பள்ளிகளை திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மாவட்டத்திலும் இடங்களை பார்த்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்றாங்க. 38 மாவட்டங்களையும் கொண்டு வர சொல்கிறான் கோர்ட்டு. 38 ஏன் மத்திய அரசினுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. உனக்கு என்ன நீ தரப்போற? இடம் தரப்போற, அனுமதி தரப்போற, இடம் தரப்போற. அவனே கட்ட போகிறான், அவனே மெயின்டைன் பண்ணி போகிறான், அவனே ஆட்டில் சேர்க்க போகிறான், அவனே வாத்தியார் போட போகிறான். எல்லா விஷயங்களையும் யார் செய்ய போகிறது? 100% மத்திய அரசு செய்ய போதும். மாநில அரசு பங்கு என்னன்னா, நீங்கள் இடம் கொடுப்பது மட்டும், அனுமதி கொடுப்பது மட்டும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும். தண்ணி கொடுக்கணும், ரோடு கொடுக்கணும், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ்க்கான அடிப்படை வசதிகள் இருக்கும்ல, அது மட்டும் தான் நீங்கள் பூர்த்தி பண்ணணும். இதில் என்ன உங்களுக்கு வந்துடப்போகுது? ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நவோதயா பள்ளிகள் வர ஆரம்பித்து விட்டால் இவர்கள் வைத்து பணத்தை, கல்வியை வியாபாரமாக வைத்து சம்பாதிக்கிற அந்த பணம் பறிபோகின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கும் அந்த நவோதயா பள்ளிகளை இவங்க அனுமதிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பெரிய கொட்டியிருக்கு. மத்திய அரசு சொல்கிற எல்லா விஷயங்களையும் திணிப்பு என்று மடைமாற்று பண்ணாதீங்க. உங்களுடைய மொழி பற்றை கோர்ட்டிடம் காட்டாதீங்க. எப்படி? உங்களுடைய மொழி பற்றை உச்சநீதிமன்றத்தில் காட்டாதீங்க. இது எவ்வளோ பெரிய செருப்படி பாருங்க. ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கிறவனுக்கு மொழிப்பற்று இல்லையா? அவனுக்கு மொழிப்பற்று இல்லையா? தெலுங்கானாவில் இருக்க தெலுங்கு பேசுகிறவங்க மொழிப்பற்று இல்லையா? குஜராத்துக்காரனுக்கு மொழிப்பற்று இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மொழியும், அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மொழிப்பற்றார்கள் தாங்க. மொழிப்பற்று இருக்குன்றதுக்காக அவனே வேறு மொழி படிக்காமல் இருக்கானா? நீ கேரளாவில் 10 மொழி படிக்கிறான், ஆனால் எங்கே பேசுனப்போ மலையாளத்தில் பேசுகிறான் அவன். கரெக்டாக? நீ கேரளாவில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்களே. நீ அரபு கண்ட்ரி போனாலும் யூரோப் கண்ட்ரி போனாலும் அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். என் தாய்மொழியை நான் பேசுகிறானா இல்லை? நீ எங்கே பேசுறியா? நீ அந்த பேர் பேசுறியா? உனக்கு மொழிப்பற்று உனக்கு எங்கே இருக்குது? பெரியார் சிலை வந்து காட்டுமிராண்டி தமிழ், காட்டுமிராண்டி மொழி, திருக்குறள் தங்கத்தில் செய்து மலன்னு சொன்ன பெரியாரை நீங்கள் கொண்டாடுறீங்க. காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை நீங்கள் எப்படி கொண்டாடினா மொழிப்பற்றுக்கு நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இது எல்லாருமே கேட்குற கேள்வி தானே. இன்றைக்கி பாரதியாரை நம்ம எப்படி பெருசாக கொண்டாடிக்கணும்? நீங்கள் பாரதியார் பேரில் தனி இருக்கை கொண்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கா? பிஜேபி அரசாங்கம் வாரணாசி பனாரஸில் கொண்டு வந்திருக்குல்ல, டெல்லியில் கொண்டு வந்திருக்குல்ல, நீ என்ன கொண்டு வந்திருக்க?
கேட்பாங்களே கேள்வி. இன்றைக்கி மொழினா மொழியில் 50 காப்பியங்கள், நம்ம ராமாயணம் மகாபாரதம், இன்னும் வந்து நம்ம அகநானூறு புறநானூறு, இங்கே இருக்கக்கூடிய திருக்குறள் என்னென்னமோ நம்மள்ட்ட இருக்குல்ல. இதையெல்லாம் டிஜிட்டலைஸ் நீ பண்ணியிருக்கணும்ல. அன்றைக்கினாச்சும் வஉசியோடைய சாமிநாத ஐயர் வந்து டிஜிட்டலைஸ் பாண்டித்துறை தேவர் ஐயாவுடைய பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அதை வந்து ஓலைச்சுவரில் தேடி தேடி ஒரு கட்டமைப்பை வச்சு கொடுத்தாரா இல்லையா? அந்த ஓலைச்சுவரிலேருந்து நம்ம புக்கு மாறணும். இப்போ புக்கு மாறுறது இப்போ என்ன அட்வான்ஸில் இருக்கிறோம், டிஜிட்டல் போயிட்டோம். 3% தான் டிஜிட்டல் பண்ணியிருக்காங்க இது வரையும். அப்போ என்ன பண்ணுறீங்க? செம்மொழி தமிழ் ஆய்வு கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்களே, என்ன பண்ணுறீங்க? மோடிஜி சொல்கிறார், உங்களுடைய எம்பிட்ட வர லெட்டர்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தன் கையெழுத்து கூட தமிழில் இல்லை. யார் சொல்கிறாங்க? குஜராத்தில் பிறந்து இந்தியை பேசிக்கிட்டு கொண்டிருக்கின்ற மோடிஜி அவர்கள் சொல்லுகிறார், உங்களுக்கு தாய்மொழி பற்று எங்கே இருக்குது? நீ கையெழுத்து போடுறிய எம்பிஸ் கையெழுத்து போடுறாங்களே, அதில் கிட்டத்தட்ட 99.9 எம்பிஸ் எதில் கையெழுத்து போடுறாங்க? இங்கிலீஷில் போடுறாங்க. உங்களுக்கு மொழிப்பற்று எங்கே இருக்குது? நீங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர்லேருந்து ஒரு காலத்தில் ஒவ்வொரு கடிதமும் இந்தியில் தான் மாநில அரசுக்கு போகும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் போகும். இப்போ அமித்ஷா வந்து என்னமா பண்ணிட்டாரு, ஒரே தெளிவாக பண்ணிட்டாரு, இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குங்களோ அந்தந்த பிராந்திய மொழிகளில் நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணி கடிதம் அனுப்புங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ்லேருந்து உங்களுக்கு கடிதம் தமிழக அரசு வருதுன்னா சுத்த தமிழில் வருங்க. நீ மொழிப்பற்றானா அவன் மொழிப்பற்றானா? இன்றைக்கி இருக்கக்கூடிய குஜராத்தை தூக்கி பிடிக்கிறாரா மோடிஜி அவர்கள்? யாதும் ஊரே யாவரும் கேளின்றத ஐநா சபையில் கொண்டு போய் போடுறதுக்காக எதுங்க குஜராத்தியை தூக்கி பிடிக்க வேண்டியதானே? எதுங்க தமிழை கொண்டு போகிறாரு? தமிழ் மேலே இறங்க. தமிழ்ன்றது நீங்கள் தமிழ் 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 அப்படி சொன்ன வளருது இல்லைங்க. தமிழ்ன்றது உலகம் ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு மொழிங்க. நீ திருக்குறள் 35 லாங்குவேஜில் மொழிபெயர்த்துருக்குங்க. வெளிநாட்டு அதிபர்களுக்கு அந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்த்து மோடிஜி அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார் திருக்குறளை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? குறைந்தபட்சம் தமிழ் பேராவது நீங்கள் கம்பெனிக்கோ உங்களுக்கோ வச்சுருக்கீங்களா? அப்போ இங்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மாநில அரசு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டி மோடி அரசு வஞ்சகம் செய்கிறது, ஈரப்பதத்தை ஏற்றிக்கொள்ளவில்லை, நவோதயா பள்ளிகள் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இது மெட்ரோ ட்ரெயினுக்கு அப்ரூவல் தரல, மதுரைக்கும் கோவைக்கும், இப்படி நெகட்டிவ் வெர்ஷனாகவே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், பிஜேபியோட ரோல் இதில் எதுனா இருக்கா? தேசிய ஜனநாயக சேர்ந்தவங்க யாருன்னா போனாங்க. இந்த கேஸ் போட்டு 10 வருஷம் ஆச்சு. ட்ரையல் போய் இன்றைக்கி தான் அது வந்திருக்கப்ப சம்பட்டியில் எடுத்த மாதிரி வழக்கறிஞர் வில்சன் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மொழியோடைய பற்றை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வராதீர்கள், மாணவர்களிடம் மொழி பற்றை திணிக்காதீர்கள். நல்லா இதெல்லாம் ஏங்க நீங்கள் உலகம் வசுதேவ குடும்பம் ஆயிடுச்சு. நீங்கள் உலகம் இன்றைக்கி நீங்கள் ஒரு குட்டி சட்டுக்குள்ளே குதிரை ஓட்டி நீங்கள் எப்படி பிழைக்க முடியும்? வசுதேவ குடும்பங்க நீங்கள் உலகம். இன்றைக்கி நீங்கள் இங்கிலீஷ் இப்போ சொல்கிறார், நாங்கள் இங்கிலீஷ் படிச்சனால நாங்கள் நம்ம சுந்தர பிச்சை எங்கே கலக்கிறாரு, நாதலா செட்டி இங்கே கலக்கிறாரு, இந்திரா லோ இங்கே கலக்கிறாங்க. அவங்க இங்கிலீஷ் மட்டும்தான் படித்தாங்களா? அவங்க எத்தனை லாங்குவேஜ் படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி சொல்கிறேன்? இங்கிலீஷ் வேணுங்க. அதுதான் சந்திரபாபு நாயுடு அருமையாக சொன்னார், எங்களுடைய தாய்மொழி தான் எங்களுடைய மொழி, தேசிய மொழி இந்தி, அலுவல் மொழி இங்கிலீஷ். முடிஞ்சிச்சு. நீ பெரும்பான்மையாக மக்களால் பேசுகிற ஒரு மொழி, பெரும்பான்மையாக புழங்கப்படுகிற மொழி, படிச்சுக்கோ. உன்னை பேச சொன்னோமா? உனக்கு கடிதம் வந்து ஹிந்தியில் எழுதுன்னு சொன்னோமா? நீ உங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசுகிற ஹிந்தி, வீட்டில் எல்லாமே தாய்மொழி தாங்க பேச போகிறாங்க. நறுக்குன்னு உன்னை கொட்டினா ஐயோ அச்சோன்னு இல்லை, அம்மா நான் பார்த்து தமிழில் தானே கத்துறீங்க, டேடி மம்மி இந்த ஒருத்தங்க கத்துவானே, ஒரு ஆள் ஐயோன்னு ஒருத்தங்க கத்துவானே, அந்த மாதிரி கத்துறீங்களா? நீங்கள் எத்தனை மொழி படித்தாலும் உங்களை உணர்வுகளை உச்சரிக்கிற மொழி என்ன மொழியாக இருக்கும்? உங்கள் தாய்மொழியாக இருக்குங்க. உங்கள் தாய்மொழியாக இருக்கும். இதில் யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஆனால் சார், அது பாராளுமன்றத்தில் பேசின எல்லா எம்பிகளுமே வந்து நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் 3வது மொழி கொண்டு வந்துட்டு எங்கள் தமிழ் அழிக்க பார்க்குறீங்கன்ற மாதிரி எல்லாருமே பாராளுமன்றத்தில் கூச்சல் விடுறாங்களே சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி பிரச்சார சபை மூலம் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறான். தமிழ் அழிஞ்சிருச்சா? ஹிந்தி படிக்காமங்க. இந்தி பிரச்சார சபை ஆரம்பித்தது காந்தியர்கள் தான் ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கி வரையும் இந்தி பிரச்சார சபை தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. நானே பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா வரையும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப படித்து எழுதியிருக்கேன். சரிங்களா? நான் தமிழ் பட்டாள்னா என்னோடய ஒய்ஃப் பேரே தமிழ் அடிச்சு தான். என் தமிழ் மேலே அவ்வளோ பட்டு கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன். மொழி தான் எனக்கு எல்லாமே முக்கியம். என் தாயும் என் மொழியும் எவனும் எழுந்து பேசினாலும் நம்ம பொறுத்துக்க மாட்டேன். அது எப்பேற்பட்டாலும் தான் சண்டைப்படுவேன். அது என்னோடய உணர்வு. அதுக்காக நான் இன்னொரு மொழியை கற்றுக்காமல் இருக்குன்றது என்ன ஒரு இது? அப்போ கூட கற்றுக்காமல் இருக்குன்னா நீ கற்றுக் கொடுக்காம இரு, நாங்கள் ஒத்துக்கிறோம். எனக்கு ஒரு கண்ணு போனால் உனக்கு 2 கண்ணு போகணுன்ற கான்செப்ட் தான் அது. நீ வந்து ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கள் வைத்து சிபிஎஸ்சி சிலபத்தை ஃபாலோ பண்ணி உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய கட்சிக்காரனும் எல்லாரும் மும்மொழி கொள்கையில் பள்ளிக்கூடம் நடத்துவ. யார் பணம் இருக்காங்களோ அவங்களா போய் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து மும்மொழி கொள்கையை கற்றுக்கிட்டு ஃப்ரெஞ்சு, உன்னுடைய கல்வித்துறை அமைச்சர் பிள்ளையே ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு போவான், உன் பேரன் பேத்திலாம் ஹிந்தி படிப்பான். எதுக்கே தயாநிதி மாறனை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஹிந்தி தெரியும் அதனால தான் கூப்பிட்டு போகிறேன்னு அன்றைக்கே சொன்னார் அவர். சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்?
தமிழ்நாட்டில் 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த 52 லட்சம் பேருக்கு ஒரு மொழியை கற்றுக்கொள்ள நீ ஏன் மறுக்கிற? உனக்கு என்ன அதனால வருது? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ 5 லட்சம் பேர் கற்றுக்கிட்டு இருக்கானே, ஒருத்தன் ப்ரைவேட்டாக பிராத்மிக் மசிமா ராஷ்டிரபாஷா பிரவேஷ்கான் கற்றுட்டு இருக்கானே, அவன் கற்றுக்கிட்டதுனால தமிழ் மொழி அழிஞ்சு போச்சாங்க? எப்படிங்க அழிய மொழி? ஒரு மொழியை எப்படிங்க அழிக்க முடியும்? நீங்கள் போய் பாருங்கள், கேரளாவில் மும்மொழி பேசுவான் பிரமாதமாக. கேரளா நீங்கள் எந்த ஊரில் இருக்க எல்லா ஆட்டோக்காரமாக கூட இங்கிலீஷ் பேசுவான். நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரில. பெங்களூர் போய் இருங்க, இறங்கினா 5 மொழி பேசுவான். பெங்களூரில். ஹைதராபாத் போங்க, 5 மொழி. மும்மொழி கொள்கைலாம் என்றைக்கோ பண்ணிட்டான் அவன். 5 மொழி பேசுவான் அவன். இங்கே நம்ம வந்து இந்த மொழியை வைத்து அரசியல் வைத்து ஆட்சியை பிடிச்சவனை அந்த மொழியை பிடித்து இந்த அரசாங்கம் தொங்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்க, போராட்டம் பண்ணோம், ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கி இந்தின்னு இல்லைங்க, எல்லா மொழியும் படின்றோம். நம்ம இந்தியா படி சொல்கிறாங்க. நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி படின்னு தானே இருக்குது. அதில் வந்து இது 6 மொழிகள் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கரெக்டாக. இந்த 6 மொழி என்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம் இருக்குது, உருது இருக்குது, எல்லாமே இருக்குது. 6 மொழி ஏதோ ஒரு மொழியை நீங்கள் 3வது மொழியை படி. சமஸ்கிருதம் இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. எது பிடிச்சதோ படிச்சுக்கோ. 3வது மொழியே வேணான்னு எப்படி சொல்லுவேன்? இது ரொம்ப ஒரு அபத்தின் உச்சம். அது செம்மொழியில் இருக்கக்கூடிய 6 மொழிகள் ஒரு மொழி நீ படிச்சுக்க. யூபியில் படிக்கிறான். இன்றைக்கி காசி சங்கமத்தில் இங்கேருந்து போய் அங்கே ஹிந்தி படிக்கிறான் 300 பேர். அங்கேருந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஒருத்தர் 300 பேர் தமிழ் படிக்கிறான். இப்போ காசி சங்கமத்தினுடைய ஃபைனல் விழா வந்து ராமநாதபுரத்தில் நடக்க போகுது. இப்போ ராமநாதபுரத்தில் நடக்கிற விழாவுக்கு அங்கே தமிழ் கற்றுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம மாட்கள் போய் கத்துறாங்க பாருங்க. அந்த 300 பேர் அங்கே வரப்போகிறாங்க. இதுதாங்க பன்முகத்தன்மை. இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடுங்க. இது எதுக்கு நீங்கள் மொழியால் பிரிக்கிறீங்க? மொழியால் பிரிக்கிற ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டுங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்கால் மொழியால் பிரிக்கிறாங்களா? பெங்காலி தான் உலகத்திலே சேர்ந்த மொழி, எவனும் இங்கிலீஷ் படிக்கக்கூடாது, ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? கேரளாவில் ஹிந்தி தான் மலையாளம் தான் நாங்கள் பேசுவோம், ஹிந்தி படிக்க மாட்டேன்னு என்ன சொல்கிறாங்களா? இன்றைக்கி அவன் அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நவோதயா பள்ளிக்கூடங்கள், அதாவது ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியினராலும் திமுக முதலமைச்சர் மகளால் நடத்தப்படுகின்ற லாபத்தை கொட்டி கொடுக்கின்ற அவர்களுடைய தனியார் பள்ளிகள் மூடும் நிலை வரும். அதுக்கு தான் இவங்க பிடிச்சிக்கிட்டு தொங்குறது, கொண்டு வராமல். நீட்டும் அதே தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டலில் 1 கோடி 2 கோடி ஏலம் விட்டாங்களா இல்லையா? 2 பேர் வந்தால் 2 கோடி சொல்லுப்பா. 1.5 கோடி சார், 2 கோடி சார், 3 கோடி சார். ஏலம் விட்டிங்களா மெடிக்கல் காலேஜ் சீட்டை? இன்றைக்கி ஏலம் விட முடியுமா? எவனாக இருந்தாலும் நீட் எழுது, தகுதியான அவள் மட்டும் உள்ளே போ. கொண்டு வந்தாங்களா? அதை கொண்டு வந்தால் அவங்க தான், நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணோம். இன்றைக்கி நீட்டை எதுக்கு பிடிச்சி இவங்க நீட்டு நாங்கள் மாட்டு கொண்டு வரோம்? எதுக்கு? இங்கே நடத்துகிற அனைத்து இன்ஜினியரிங் காலேஜும், இங்கே நடத்துகிற அனைத்து மெடிக்கல் காலேஜும் யாருக்கு சொந்தமானது சொல்லுங்கள்? திமுக அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. எல்லாமே கல்வி. சாராய ஊற்றுனவங்களாம் நீ கல்வி தந்தை ஆகிட்டாங்க. கல்வி தந்தை தான். இப்போ ஜெகத் ரஜன் பாருங்கள், வடிவேல் சொல்லுவாங்கல்ல, படிக்காதவன்ல விவேக், பாஸ் நம்ம காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் பாஸ் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பாருங்கள். நாங்கள் வந்து கல்வியும் போதிப்போம், ஹாஸ்பிட்டலும் கட்டுவோம், சாராயமும் விற்போம். இங்கே நல்லா நான் விற்கிற அக்காட்டு டிஸ்டிலரிஸில் நல்லா சாராயத்தை கூடி வந்து கல்லூரியில் மாற்று சர்வீஸ் பல பண்ணிக்கோ. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்னுடைய பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கே வந்து படிச்சுக்கோ. எப்படி இது நாடா சொல்கிறீங்களா? ஏங்க நான் கேட்குறேன், ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு அது உறுத்தாதா? ஆழ்வார்களை தூக்கி நீங்கள் எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போகிறீங்களா? ஆழ்வார்களுடைய பாசர்களை சொல்லி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஆழ்வார்னா பெரிய ஆழ்வார் மாதிரி எங்களுக்கு எங்கள் திமுக ஒரு ஆழ்வார் இருக்கிறாருன்னா அது வந்து ஜெகத்ரட்சன் ஆழ்வார்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்க மனசாட்சி உறுத்தாதா? ஏண்டா நீ சாராயம் விற்கிறியடா, உன் சாராயத்தை பற்றி இத்தனை பேர் சாகுறாங்களே, உன்னோட சாராயத்தை வந்து கல்லூரியில் போய் கணையம் போய் அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கேன், அங்கே குடி இங்கே நடி, இதான கதை? அங்கே குடி இங்கே வந்து படுத்துக்க, அப்படி தானே? அப்போ அந்த இடத்துலையும் என் குடியில் என் காசை பிடுங்க, படுக்க வச்சு இங்கேயும் கிட்னியை பிடுங்க, எல்லாத்தையும் பிடுங்க. முடிச்சதே பசங்க எதனா படிக்கணுமா? என் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, என்னோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ எதுக்கு ஆழ்வாரை தூக்குற? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த கடவுள் ஒன்று மன்னிப்பாரா? தனி மனித நாடு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து குடிக்க வைத்து அவன் கல்லீரல் கணைத்து செயல் எழுத வைத்து ஒரு இளம் விதவியை உருவாக்குகிறோன்ற ஒரு இது உனக்கு இல்லைல்ல? அது எவ்வளோ பெரிய வலி தானேங்க. இன்றைக்கி நான் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து இந்த சாராய கடை ஏலம் வைக்க வைப்ப சொல்கிறேன், அது ஏழை இழுக்காதீங்க, பிராந்தி கடையில் மச்சான், நமக்கு இல்லை மச்சான், அது தொழிலாக பார்க்கணும். தொழிலாக பார்த்தாலும் 100 பேர் வைத்தறிச்சல் 100 தாய்மார்கள் சொல்லணும். ஒரு தாய்மார் வைத்தறிச்சலுடைய சாபம் பலிக்கும். நான் பார்த்துருக்கேன், அது சொல்கிறேன். நீங்கள் சாராய விற்றுட்டீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் குடிக்கிறது இல்லைப்பா, நான் எங்கள் வீட்டில் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன், ஊட்டியில் எஸ்டேட் வாங்கிட்டேன், இங்கே நல்லா பெங்களா வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், நல்லா படிக்க வச்சுருக்கேன், சந்தோஷம். என்னப்பா தொழில் செய்கிற? நான் வந்து பார் நடத்துகிறேன். ரைட், நடத்துகிறல இந்த பாரில் வர வருமானத்தில் எல்லாமே வாங்குகிறேன். இந்த பாரை வைத்து குடித்து எவனா செத்தானா அப்போ அந்த ஒரு தாய்மார் வந்து 100 பேர் சாகுறான்னு வச்சுங்க, அதில் 100 தாய்மார் இருக்கிற சாபத்தில் எதனா ஒரு தாய்மாருடைய சாபம் குடும்பத்தையும் வஞ்சிக்காமல் இருக்காதுங்க. நான் சொல்கிறேன், வஞ்சிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க.
இன்றைக்கி எவ்வளோ தொழில் இருக்கிறப்ப ஏன் இந்த தொழிலை நோக்கி நீங்கள் நகர்றீங்கன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் பர்சனல் விஷயத்தில் திமுக காரங்க பர்சனலாக தொழில் நடத்தவும், பர்சனலாக லாபம் சம்பாதிக்கவும், மத்திய அரசு கொண்டு வருகிற நீட்டு, மத்திய அரசு கொண்டு வருகிற ஜவஹர் நவோதயா பள்ளிகள் எல்லாத்தையும் எதிர்க்கிறதை மக்களிடம் எப்படி கொண்டு போகிறாங்க? மொழி பிடிப்பு மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ நான் ஹிந்தி பேச தெரியும், அதனால் எனக்கு தமிழ் மொழி மேலே பற்று இல்லையா? என்னுடைய பையன் பேர் சக்திவேல், உன் பையன் பேருக்கு எவனா ஒரு பேர் காட்டு. உன்னுடைய பையன் பேர் எவனா தமிழில் பேர் வச்சுருக்கே காட்டு. உதயன்றது தமிழா? சரி, திராவிடன் மாடல் சொல்லி அது தமிழா? திராவிடன் மாடல் தமிழா? திராவிடன்னா என்ன? சமஸ்கிருதம். மாடல்னா என்ன? இங்கிலீஷ். அதுலேயே உனக்கு தமிழ் வைக்க துப்பு இல்லை. நீ என்ன தமிழை பற்றி பேச? தமிழை நீ என்ன வாழ வச்ச? உன்னோட கம்பெனி பேர் எதுனா தமிழில் இருக்கா? க்ளவுட் லைன் தமிழா? ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழா? என்னங்க கூத்தடிக்கிறானுங்க? என்ன கூத்து? எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்? உங்களுடைய பசங்க பேரோ, உங்களுடைய பேரன் பேத்திக்கு பேரோ சம்யுத்துவான்ற, ரசி ஊத்துவான்ற, அந்த ஊத்துவா, இந்த ஊத்துவான்னு எதையோ வைக்கிறியே. எவன்னா தமிழில் சுத்த தமிழில் பேர் வச்சுருக்கியா? அப்போ என்ன உங்களுக்கு மொழிப்பற்று இருக்கு? மொழிப்பற்றுன்றது உங்கள்கிட்ட நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ கருணாநிதி அவருடைய உண்மையான பேரும் அதுவும் தமிழ் இல்லை. கருணாநிதின்றது சமஸ்கிருதம். அவருக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சாங்க தட்சிணாமூர்த்தினா, அதுவும் தமிழ் இல்லை, அதுவும் சமஸ்கிருதம் தான். கரெக்டு தானே? அப்போ நீ சுத்தமான தமிழ் பேர் என்ன வச்சுருக்க சொல்லுங்கள். ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு வரையும் ராமதாஸ்ன்னு போட மாட்டார், ராமதாசு சமஸ்கிருதம் யூஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு மொழிப்பற்று. அன்புமணி தமிழ் பேர் தான் வச்சுருக்காரு, மொழிப்பற்று தாங்க. அது ஒத்துப்பேங்க, அது ஒத்துப்பேன். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க காட்டுங்க. அப்போ எதுலேயுமே உங்களுக்கு மொழிப்பற்று இல்லை, எதுலேயுமே உங்களுக்கு தமிழ் பற்று இல்லை. ஆனால் எங்களை மொழிப்பற்று உள்ளனாவும் எங்களை தமிழ் பற்று உள்ள மாதிரி கட்டமைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் மறுக்கப்படும். அதுதான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு திமுகவை நறுக்கு 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 என்று கொட்டியிருக்கிறது. மத்திய அரசு கொள்ளுகிற திட்டங்களை திணிப்பு என்று பிரச்சாரம் பண்ணாதீர்கள், வாய்ப்பு என்று வரவேற்குங்கள். இதுதான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணு நேரத்தில் பேரம் பார்த்துக்கிறதுக்கு மிக்க நன்றி.